இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே 40 மினிட்ஸ். அதாவது ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிஞ்சி போனால் இல்லை நான் நிறையா ப்ராக்டிஸஸ்லாம் பண்ணுவேன், நிறையா நான் நேரம் எடுத்துப்பேன் ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னா மிஞ்சி போனால் 1 மணி நேரம். பட் 40 நிமிஷம் ஐடில் டைம். ஒரு நாளில் 40 நிமிடம் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து சுலபமாக அடைய முடியும். இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நம்ம நிறையா பயிற்சிகள் செஞ்சோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 55x5 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 எழுதுனா போதும்னு சொல்லுவேன். சில பேர் 2-3 கோல் ட்ரை பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோலுக்கும் 55 தடவை எழுதிட்டு இருப்பாங்க. இது என்னமோ ஒரு மாதிரி ஒரு வேண்டுனா கிடைக்கும், நம்ம ரொம்ப நேரம் வந்து சாமி கும்பிட்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் எண்ணங்களால் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்க முடியுமோ அவ்வளோதான். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு நாளில் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பை வாழ்கிறதுக்கு எங்கே நேரம் கிடைக்கும்? நிறைய பேர் நான் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மணிலேருந்து கிட்டத்தட்ட 7 மணி வரைக்குமே ஈர்ப்பு விதி பயிற்சி மட்டும் இல்லை, மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறம் தனியாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதோ பயிற்சியெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 3-4 ஹவர்ஸ் மார்னிங்லேயே இதில் செலவழிச்சிட்றாங்க. இப்போது நான் இது எதிர்க்கலை, இது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இவ்வளோ பண்ணுறதுல நமக்கு நிறையா கிடச்சிரும் அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை தவறுன்னு நான் சொல்கிறேன். அப்போது இந்த நிறையா பயிற்சிகள் செஞ்சால் வாழ்க்கை மாறும் நம்புகிறோம்ல, அது உண்மை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நாளைக்கு 40,000 எண்ணங்கள் தான் கிடைக்குது நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு, நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு. அதில் நீங்கள் வந்து திரும்ப இதுலேயே ஒரு 20,000 எண்ணத்தை கரைச்சிக்கிட்டீங்க, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சுக்கிட்டு படிக்கிறது எழுதுறதுன்னு சொல்லி எல்லாம் இதை சார்ந்தே பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா கான்ஷியஸ்க்கு எதை நோக்கி நான் தேடணும், எதை தேடணுன்ற அந்த ஒரு பிரேக் த்ரூவே கிடைக்காம போயிடும். இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சி எப்படி முடியும்? ஸோ அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து போகணும்ல, அந்த ஆக்ஷனுக்கே நிறைய பேர்த்துக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ஸோ வெறும் பயிற்சிகள் பண்ணிட்டா இங்கே ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், நம்மளை சுற்றி ஏதோ மாறப்போகுதுன்னு நினச்சி வெயிட் பண்ணுறீங்கன்னா அது போய் அது உண்மை கிடையாது. இந்த பயிற்சி என்ன பண்ணணும்னா உங்களோட 5 சென்சஸையும் தூண்ட ஆரம்பிக்கும். அதாவது நம்ம கேட்குற, பார்க்குற, உணர்ற, ஸ்மெல் பண்ணுற, டேஸ்ட் பண்ணுற 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 சென்ஸ்க்கும் என்ன தேடணும், என் லைஃப் நான் எதை மட்டும் கவனிக்கணும், எங்கே பார்க்கணுன்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சை கொடுக்கும், ஒரு பார்வையை கொடுக்குதே தவிர இங்கே மேஜிக் நடக்குதானா இல்லை. உங்கள் 5 சென்சஸுமே நீங்கள் என்ன தேவையை நோக்கி உங்கள் எண்ணங்களை வச்சுருக்கீங்களோ அந்த தேவை நடக்கும்போது உங்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கனவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சால் முன்னாடி கொண்டு வரும். நீங்கள் கேட்கும்போது அதை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு காதில் சீக்கிரம் வந்து சேரும். நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை பற்றி புரிஞ்சுப்பீங்க. அதாவது உங்களுடைய 5 சென்சஸும் உங்களுடைய இலக்குக்கு தகுந்த மாதிரியான தேடுதலை அமைச்சிக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் டிவி, மீடியா, நியூஸ் பேப்பர்னு ஏதோ பார்த்துட்டு ஏதோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் என்ன ஓட்டங்கள் அதுதானே இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணிட்டு உங்கள் தேவைகளை கவனிக்கும் போது உங்களுக்கு தேவை இங்கே இருக்குதுன்னு காமிக்க தான் அந்த பயிற்சியை தவிர, அதாவது ஒரு வகையில் சொல்லப்போனால் இந்த எண்ணங்களை விரிவடைய செய்யறதுன்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் அவேர்னஸை பெட்டர் பண்ணுறது, உங்கள் பார்க்கக்கூடிய தன்மையை பெட்டர் பண்ணுறது, உங்கள் காது கேட்கக்கூடிய தன்மையை பெட்டர் பண்ணுறது, எதை நோக்கி நம்ம இலக்குகள் நோக்கி. அப்போது நம்ம இதெல்லாம் கவனிக்கணும்னா நான் என் லைஃப்பை பார்க்கணும்ல. என்னோடய கார், நான் வாங்க போகிற கார் என் லைஃப்பில் என்னோடய வேலையும் பிஸ்னஸும் செய்யும் போது வருது, இல்லை என்னுடைய பணத்தின் மேலே இருக்கிற பயம் நான் நிறையா சம்பாதிக்கும் போது புதுசாக கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது எனக்கு போயிடுது. ஒருத்தர் அப்ரோச் பண்ணுற விதம் நான் போய் அப்ரோச் பண்ணி பேசி பழகும்போது தான் மாறுது. அப்போ எந்த ஒரு மாற்றமுமே ரியாலிட்டியில் நடக்கணும்னா அதுக்கு நான் ரியாலிட்டியில் இருக்கணும். அப்போது ஒரு நாளைக்கு 40-45 நிமிஷத்துக்கு மேலே ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரியாலிட்டியில் இல்லை, வெறும் கனவு உலகத்துலேயே இருக்கிறீங்க, வெறும் விசுவலைசேஷன்லேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ராக்டிசஸ்க்கான நேரம்னு நான் இது வரைக்கும் என் அனுபவத்தில் சொல்கிறது 40 நிமிஷம். அது வந்து நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுங்க, நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், வேறு எந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள். இங்கே ஒரு சில பேர்த்துக்கு குழப்பம் வரும். இந்த அஃபர்மேஷன்லாம் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் கேட்க சொல்லியிருப்பேன். 5 ஹவர்ஸ்ன்றது தனிப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடாது, ஒரு வேலைக்கு பின்னாடி தான் கேட்கணும். நீங்கள் சாப்பிடுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், உங்கள் வேலையை செய்யுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசுங்க. அந்த நேரத்தில் லோ வால்யூமில் உங்களுடைய பேக்கெட்லேயோ பேக்லேயோ அது ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்குன்னு தனிப்பட்ட நேரம் கொடுக்க வேணாம். ஸோ ப்ராசஸ்ஸாக எழுத்து பயிற்சியாக இருந்துச்சுனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனாலும் சரி, ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கான நேரத்தை நம்ம அமைச்சிக்கலான்னு அர்த்தம். அப்போது நம்ம இந்த ப்ராக்டிஸஸை வந்து எப்படியாவது ஒருங்கிணைச்சு அளவாக பண்ணிக்கணும். ஸோ இது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் மட்டும்தானா? மெடிடேஷன் 1 ஹவர் பண்ணிக்கலாமா? நான் கடவுளை கும்புறதுக்கு கொஞ்சம் நேரம் போய்க்கலாமான்னா
பண்ணலாம். பட் கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாமே எண்ணங்கள் சார்ந்த பயிற்சி தானே. எதுக்குமே அளவு வச்சுக்கோங்க. அளவுக்கு மீறி நீங்கள் எது பண்ணிங்கனாலுமே அதனால் ஏதோ நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறோம், அது கிடையாது. சம்டைம்ஸ் கில்ட் ஃபீலிங் வரும். சில பேர் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி ஒரு மாதிரி பெயின் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், அவுட்கம் தெரியாது, சில எதிர்வினைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன நினச்சிப்போன்னா, நம்ம நிறையா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம்ல, ஏன் நடக்கலை நமக்குள்ள கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்கள், நீங்கள் அளவுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கான்ஷியஸ் கேட்கும், நீ நிறையா பண்ண ஒன்றுமே நடக்கலை. அங்கே தான் அந்த பிரச்சனைகள் வரும். எதுவுமே எண்ணங்கள் மாற மாற தான் வாழ்க்கை மாறும். அப்படிங்கிறப்போ ஒரே நாளில் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் என்னுடைய 10 வருஷம் 15 வருஷம் அனுபவத்தை மாற்றிக்க முடியுமா? முடியாது. அது உள்ளே இருக்கிற எண்ணங்கள் கரைஞ்சி இப்போ நீங்கள் சொல்கிற புது விஷயங்கள் உள்ள பதிய லேட் ஆகும், டைம் எடுக்கும். அதாவது எறும்பு ஊற தான் கல்லும் தேயுன்ற மாதிரி நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 2 to 3 monthஸில் தான் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் முழுமையாக உணர முடியும். அப்படி இருக்கிறப்போ நிறைய ப்ராசஸ் டம்ப் பண்ணி எடுத்த உடனே ஆரம்பிச்சிங்கன்னா ஹார்ட்லி நீங்கள் ஒரு 10-15 days பண்ணீங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸை மறந்துடுவீங்க, இல்லாட்டி பண்ண முடியலன்ட்டு போயிடுவீங்க. அப்படி இல்லாமல் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெகுலராக 3 to 4 months கன்சிஸ்டன்சி இருக்கிற ஆளுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் தெரியும். மொத்தமாக எடுத்து டம்ப் பண்ணி 1 week மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்கமே வரலன்னு சொன்னிங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் அது கை கொடுக்காது. ஸோ ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் சரியான நேரம், அதுக்கு மேலே மிஞ்சி போனால் 1 hour போகட்டும். அதுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெருசாக உங்களுக்கு உதவாது. எதையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுலபமானது. நன்றி.